அன்பு கூறுவேன் யார அஜித்தையா, ஆராதிப்பேன் விஜயையா, இன்னும் ஆர்வமாய் திரிசாவையா. இப்படிதான் நம்ம ஆளுங்க. ஜோக் பண்ணல, அதுதான் உண்மை. இவன் ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான், ஆராதிச்சுக்கிட்டே அப்படியே லியோல விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு. அடுத்து விஜயோட படம் என்ன ஆகும்? இயேசுவுக்கு ரசிக்கனா இருக்கியானா, இவன் உட்காந்து விஜய்க்கு அஜித்துக்கு ரசிக்கனா இருக்கான். ஒருத்தன் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அஜித் பெருசு விஜய் பெருசு. நான் போய் கேட்டேன், என்னடா இப்படி சண்டை போட்டு இருக்க அப்படின்னா, நான் பாருங்க விஜய பத்தி சுவிசேஷன் சொன்னியாடா, அது சொன்ன அடிக்க வராங்கண்ணே அப்படின்னு. சுவிசேஷன் சொல்றதுக்கு சண்டை போட மாட்டான், ஆனா நம்மளால அஜித் பெருசா விஜய் பெருசான்னு பேசுறதுக்கு சண்டை போடுவான். யாரு? நம்ம பயிலுவு தான், வேற யாரும் கிடையாது. இவங்களை நம்ம வெளியில எல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, நம்ம பயிலுவ. உலகத்தை என்னால வெறுக்க முடியாது பிரதர், அதே நேரத்துல எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்த ஆண்டவரையும் விட முடியாது பிரதர். ஆனா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நீங்களும் வேணும் உலகமும் வேணும். அப்படியா? அப்படின்னா உனக்கு நரகம் தான் காத்திருக்கு, நரகத்துல தூக்கி போடு. கிறிஸ்தவர்களுடைய ஜீவியம் இன்னைக்கு அநேக நேரத்தில் அப்படிதான் இருக்கு. சினிமாவை விட முடியல, சீரியலை விட முடியல, பிக் பாஸை விட முடியல, ரீல்ஸ் பார்க்கறத விட முடியல. இந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தணும்னா நிச்சயம் முடியாது. முதல்ல இந்த அனுபவங்கள்ல இருந்து நீ வெளியில வரணும். வெட்டை நினைவுகளை விடு, வெட்டை நினைவுகள்ல குந்தி குந்தி நடக்கிறத விடு. ஒன்னு பாகால் தெய்வனா பாகால ஃபாலோ பண்ணு, கர்த்தர் தெய்வனா கர்த்தரை ஃபாலோ பண்ணு. வெட்டை நினைவு, வெட்ட நினைவு. ஏன் இன்னைக்கு உயிர்த்தெழுற அனுபவம் வரமாட்டேன்றது? வெட்டை நினைவு விட முடியல. இங்கிட்டு வந்தா, சபையில வந்தா நம்ம பாடுகிற பாடு அன்பே கல்வாரி அன்பே அப்படின்ட்டுலாம் பாடுவோம். இன்னொரு பாடல் ஒன்று இருக்கு, அன்பு கூறுவேன். அவர் மேல அப்படி நம்ம அந்த பாடும் போதே நமக்கு தெரியும், பிரதர் இவ்வளவா அன்பு கூறுவாரா பாருங்க, எவ்வளவா அந்த பிரதர் அன்பு கூர்ந்துட்டு இருக்காரு பாருங்க. நமக்கு தான் தெரியும் சாயங்காலம் வீட்டில் போனா என்ன வேலை பார்ப்பான்னு. அன்பு கூறுவேன் யார அஜித்தையா, ஆராதிப்பேன் விஜயையா, இன்னும் ஆர்வமாய் திரிசாவையா. இப்படிதான் நம்ம ஆளுங்க. ஜோக் பண்ணல, அதுதான் உண்மை. இவன் ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான், ஆராதிச்சுக்கிட்டே அப்படியே லியோல விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு. அடுத்து விஜயோட படம் என்ன ஆகும்? இயேசுவுக்கு ரசிக்கனா இருக்கியானா, இவன் உட்காந்து விஜய்க்கு அஜித்துக்கு ரசிக்கனா இருக்கான். ஒருத்தன் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அஜித் பெருசு விஜய் பெருசு. நான் போய் கேட்டேன், என்னடா இப்படி சண்டை போட்டு இருக்க அப்படின்னா, ஆனா பாருங்க விஜய பத்தி சுவிசேஷன் சொன்னியாடா அப்படின்னா, அது சொன்ன அடிக்க வராங்கண்ணே அப்படின்றான். சுவிசேஷன் சொல்றதுக்கு சண்டை போட மாட்டான், ஆனா நம்மளால அஜித் பெருசா விஜய் பெருசான்னு பேசுறதுக்கு சண்டை போடுவான். யாரு? நம்ம பயிலுவு தான், வேற யாரும் கிடையாது. இவங்களை நம்ம வெளியில எல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, நம்ம பயிலுவ. நம்ம பயிலுவன்னு ஏன் அப்படி சொல்றேன்? நம்ம தான், நம்மளுடைய வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு, வெட்டை நினைவுகளால. ஒன்னு பாகால் தெய்வனா பாகால ஃபாலோ பண்ணுப்பா, கர்த்தர் தெய்வனா கர்த்தரை ஃபாலோ பண்ணு. ரெண்டையும் பிடிச்சிட்டு நீ ஓடணும்னா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில நீ எழும்ப முடியாது, நித்தியத்துக்குள்ளேயும் போய் சேர முடியாது. சில நேரம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்மள ஸ்டேட்டஸ் கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன? அதாவது பெயர் கிறிஸ்தவர்கள். நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் பரிசுத்தவான். சிலருடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது பாடுற பாடல் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் அப்படிம்பா. ஃபோன் பண்ணிட்டே, தம்பி நாளைக்கு ஊழியா இருக்குடா, அண்ணே குயின்ஸ்லாண்டு போவேண்ணே சாயங்காலம் அப்படிம்பா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன் இதெல்லாம். நம்ம இப்போ என் தம்பிங்க தான், வேற யாரும் கிடையாது, எல்லாம் என் தம்பிங்க தான். எந்த மட்டும் வெட்டை நினைவுகளால ஊர்ந்து கொண்டிருப்ப. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஒன்று, உலகம் வேணும்னா உலகத்துக்கு போங்க, தேவன் வேணும்னா தேவனை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுமே இங்க இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க உயிர்த்தெழுத அனுபவத்துக்குள்ள வர முடியாது. சீரியலை விடணும், சினிமாவை விடணும். சினிமா பாடல்கள், இன்னைக்கு சினிமா பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. சினிமா பாடல்கள் தான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை. யோசித்து பாருங்க, அந்த சினிமா பாடல்கள் உங்களை ஆசீர்வதிக்க போவது கிடையாது. அந்த சினிமா பாடல்கள் உங்களை நித்திய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் ஏன் இன்னும் இந்த உயிர்த்தெழுத அனுபவத்துக்குள்ளே வரல? நீங்கள் விட வேண்டிய காரியங்களை இன்னும் விடலை. வெட்டை நினைவுகளால் குந்தி குந்தி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கீங்க. முதல்ல இவைகளெல்லாம் விட்டாதான் நீங்கள் இந்த உயிர்த்தெழுத அந்த அனுபவத்துக்குள்ளேயே வர முடியும். இவைகளையும் வைத்துக்கொண்டு நான் தேவனையும் வைத்து கொண்டு இருப்பேனா? எலியா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒன்று இங்கே ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா அங்கே ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ரெண்டுமே வேணும்னா உயிர்த்தெழுத அனுபவம் கிடைக்காது. நம்ம மாறணும். இன்னைக்கு உலகத்தினுடைய காரியத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் சிக்குண்டு இருக்கோம் யோசிக்கணும். உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தை தேடி நம்ம போகிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர்ந்தவங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டும் நாம் திரும்ப உலகத்தின் சந்தோஷம் நல்லா இருக்குன்னு அதை தேடி ஓடுறோம். சினிமா பாட்டு கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அதை தேடி ஓடுறோம். சினிமாவில் ஆக்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட தேடி போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம முந்திக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறது கிடையாது. உலகத்து மனுஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இன்னைக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம மாறணும். வெட்டை நினைவுகளில் இருந்து நம்ம மாறணும். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38-41. நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும், நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும், அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும், அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும், கர்த்தருக்கு, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கு, அதே நேரத்தை விக்கிரகத்தை சேவிக்கிற பழக்கமும் இருக்கு. கர்த்தரும் வேண்டும், அதே நேரத்தில் உலகத்தினுடைய அசுத்தங்களும் வேண்டும். கர்த்தரும் வேண்டும், ஆபாசங்களையும் என்னால விட முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா இந்த தேவனுடைய பலிபீடத்துல ஏறி நின்னுட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா தியேட்டர்ல போய் உக்காதுவான், அடுத்த நிமிஷம் இங்க வந்து உக்காந்து பாடல் ஆராதனை பிரசங்கன்னு பண்ணுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த இடத்த யார் வேணாலும் வந்து நிக்கக்கூடிய இடமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் நின்ன இடம் இது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் செய்த ஊழியம் இது. இன்னைக்கு ஊழியத்தை அட்டுழியமாய் மாத்தி போட்டிருக்காங்க. ஊழியத்தினுடைய வேல்யூ என்னன்னு புரியாதவன எல்லாம் இன்னைக்கு மேடையில ஏத்துற சபைகள் பெருகிடுச்சு. ஊழியனா என்னன்னே தெரியாதவங்க வந்து மேல நின்னதுனால இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பார்த்து சிரிக்கிற கூட்டம் எழும்பிடுச்சு. இந்த ஊழியத்துக்காக எத்தனை பேர் விலைக்கிரயங்கள் கொடுத்திருக்காங்க தெரியுமா? எடுத்து வரலாற்றை படித்து பாருங்க. சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் இருக்காங்க. தான் குடும்பத்தை தான் கண்ணு முன்னாடி கொலை செய்யறத பார்த்தும் இயேசுவினுடைய ஊழியத்தை மறுதலிக்காமல் ஊழியர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நின்ன இடத்துல இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேனா, எனக்குள்ள எவ்வளவு பெரிய பயம் வரணும். அந்த பயம் இல்லாம இன்னைக்கு துணிகரமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். இரட்டை நினைவுகள் எனக்குள்ள பேசும்போது அவ்வளோ ஒரு அந்த ஊழியத்தினுடைய பாரத்தை உணர்ந்ததுனால எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஆத்திரங்கள். அது ஆத்திரம் அப்படின்றத காட்டிலும் அவ்வளோ ஒரு வலி நிறைந்த காரியம். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் யாரும் இந்த இடத்துல ஏற்றி நிப்பாட்ட கிடையாதுங்க. நாங்களே ரோட்டில் நின்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அதனுடைய உண்மையை பார்த்து ரோட்ல எல்லாம் அடி வாங்கினதெல்லாம் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியருடைய பின்னணியை போய் கேட்டு பாருங்க, எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்கன்னு. எனக்கு பாட்டு பாட தெரிஞ்சதுனால இந்த இடத்துல வந்து நின்னுட்டு தேவனுடைய நாமத்தை அசுத்த பண்றோம். இசை அமைப்பாளர்கள் எல்லாம் மேடையில ஏத்தி இன்னைக்கு நிப்பாட்டிட்டனால கிறிஸ்தவம் இன்னைக்கு கேடு கட்டு போயிருக்கு. தேவ ஜனம் இன்னைக்கு மனம் திரும்பணும். திருச்சபைகள் இன்னைக்கு மனம் திரும்பணும். ஒரு ஊழியனுடைய பாரம் என்ன அப்படின்ற சபை உணரணும். தேவ ஜனம் அதை உணரணும். ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அதனுடைய காரியங்கள் தெரியல, அதுல இருக்கக்கூடிய தேவன் செய்கிற கிரியைகள் அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரரே தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் சபையில வந்து கம்யூனியன் கொடுப்பாரு.
எனக்கு தெரியும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கடைசியில் அவளுடைய மரணம் அவ்வளவு கேவலமாக மாறினது. இந்த நிலையிலிருந்து நான் மாறினாதான் எனக்கு அடுத்த அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவமே வரும். ரெண்டுமே நான் செய்வேன், ஊழியமும் செய்வேன், அதே நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டேன், தேவனை தேட மாட்டேன், உலகத்திலையும் வாழுவேன். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு ரெண்டு நினைவுகளால் குந்தி நடக்காதீங்க. ஒன்று, பாகால் தெய்வனா பாகாலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சினிமாவில் போய் தயவு செஞ்சு பாட்டு போட்டுடலாம். கிறிஸ்தவத்தில் பாட்டு போட்டு ஊழியர்களுக்கு உண்டான மரியாதையை கெடுக்காதீங்க. நம்மளுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் மாறணும், நம்மளுடைய நடை மாறணும், நம்மளுடைய பேச்சு மாறணும், நம்மளுடைய உடை மாறணும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கு, அப்படி மாறணும்.